அல்லியாக்கா உங்கள் அம்மா சூப்பராக நமக்கு ட்ரெஸ் தைச்சி தந்திருக்காங்க. அதுவும் நம்ம 3 பேத்துக்கு ஒரே மாதிரியே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. உங்கள் அம்மா சூப்பராகவே தைச்சி தந்திருக்காங்க அல்லியாக்கா. எங்கள் அம்மா தையல் கிளாஸுக்கு போகிறாங்களே, அதனால் எங்கள் அம்மா சூப்பராக தைச்சிட்டு வந்துருவாங்க. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரியே போட்டுக்கிற மாதிரி தைச்சிட்டு வந்துருக்குறாங்க பார்த்தீங்களா? ஏ ஆலியா, அன்றைக்கி அவ்வளோ காசு போட்டு அந்த கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை யூஸ் பண்ணி எந்த கிராஃப்ட்டுமே பண்ணவே இல்லை நீயே. இப்போ என்ன உனக்கு ஏதாவது கிராஃப்ட் பண்ணி காட்டணும் அப்படி தானே? சரி, உனக்கு எந்த கிராஃப்ட் திங்ஸ் எடுக்குதோ எது பிடிச்சிருக்கோ அதை போய் எடுத்துகிட்டு வா. அதை வச்சு கிராஃப்ட் பண்ணிடலாம். சரி, நான் பெயிண்ட்டு தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் பண்ணி விளாடலாம், ஓகேவா? நான் கேன்வாஸும் பெயிண்டிங்கும் அதை எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாரு, நான் பெயிண்டிங்கும் கேன்வாஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டைம் நிலாவும் பிந்துவும் சேர்ந்து இதில் பெயிண்டிங் பண்ணட்டும், ஓகேவா? எப்போ நீயே பண்ணிகிட்ருக்க, அவங்க பண்ணட்டும் இந்த டைம். சரிடா, எடுத்து கீழே வைடா. சரி பிந்து, நிலா அவங்க 2 பேத்துக்கு பிடிச்சதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், அது இதில் வரைஞ்சிக்கலாம். அல்லியாக்கா, நேற்று நம்ம ஃபிஷ்ஷிங் கேமுக்கு போயிருந்தோம்ல நிக்கி அக்காவோட இடத்துக்கு, அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் மீன் தானே நான் பிடிச்சேன். அந்த மீனே எனக்கு வரைஞ்சி தந்துடுங்க. சரி நிலா, உனக்கு நான் அதே வரைஞ்சி தந்துடுறேன். பிந்து, உனக்கு என்ன வேணும்? அல்லியாக்கா, எனக்கு ஒரு கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும். எனக்கு கோன் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், அதுவே வரைஞ்சி தந்துடுங்க. சரி பசங்களா, நீங்கள் 2 பேர் கேட்டதே நான் வரைஞ்சி தந்துடுறேன். இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் கேட்டதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த பெயிண்ட்டை பிரிச்சுட்டு நம்ம அதில் கலரிங் பண்ண ஆரம்பிச்சலாம். நீங்கள் 2 பேர் கலர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரை அதில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை எடுத்துக்கிறேன். எல்லா பெயிண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இத்தனை பெயிண்ட்டை பார்த்ததே இல்லை. அதுவும் பெயிண்ட் வாங்கினோன்னா நாங்கள் கம்மியான விலையில் இருக்க பெயிண்ட் மட்டும் தான் வாங்குவோமே. நாங்கள் எப்போவுமே இவ்வளோ பெயிண்ட்லாம் வாங்கவே மாட்டோம். நாங்கள் வேஸ்ட் பண்ணிடுவோம். எங்கள் அம்மா எனக்கு வாங்கியே தர மாட்டாங்களே. சரி, நான் அந்த மீனுக்கு பெயிண்ட் பண்ணுறேன். நான் கலர் பண்ணுற மீன் ஆரஞ்சு கலரில் தான் பண்ண போகிறேனே. ஏன்னா நான் அந்த இதுலேயும் ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு, அதே மாதிரி தானே வரைய போகிறோம். அதனால் ஆரஞ்சு கலர்லேயும் இந்த மீனுக்கும் கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளாக் பெயிண்ட் எடுத்து இதுக்கும் அவுட்லைன் தந்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறேனே. இது வரைக்கும் எங்கள் அம்மாவில் எனக்கு பெயிண்ட் வாங்கி தந்ததே இல்லை. ஓகே பசங்களா, இப்போ உங்களுக்கு என்ன காம்படிஷன் அப்படின்னா பெயிண்டிங் தான். ஆனால் நீங்கள் அதை வெளியே வராமல், அந்த பெயிண்டிங்லேருந்து வெளியே வராமல் கலர் பண்ணணும். அப்போ தான் வின்னர் சூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே அல்லியாக்கா, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. நாங்கள் அதே மாதிரியே வெளியே வராத மாதிரியே அடிச்சிட்றோம். வா, இந்த ஆரஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு சூப்பராக கலர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ மீனுக்கு நான் ஆரஞ்சு கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு வளைவு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பர்பிள் கலர் தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபிஷ்ஷில். அதே மாதிரி இதுக்கும் பர்பிளே கொடுத்துடலாம். இப்போ அந்த பர்பிள் மாதிரி கரெக்டாக தந்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இது மட்டும் வெளியே எங்கேயும் படாமல் வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். வெளியே எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா நான் தோற்றுருவேனே. பிந்துக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் குட்டி குட்டியான ட்ராயிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம ஓரளவுக்கு வரைஞ்சிட்டோம். பின்னாடி மட்டும் எப்படியாவது அழகாக கலர் பண்ணிடலாம். அப்புறம் பிளாக்கில் அவுட்லைன் தந்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், முடிக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், என்னோடய மீன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்னோடய மீனுக்கு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது என்னோடய மீன். இது இன்னும் காயில், இந்த காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தான் இப்போ என்னோடய ஐஸ்கிரீமுக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் அப்போயே சூஸ் பண்ணி வச்சுட்டேன், ஐஸ்கிரீமுக்கு பிங்க் கலர் தான் கொடுக்கணுன்ட்டு. அதையே தந்துடலாம். பிங்க் கலர் தான் சூப்பராக இருக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதையே இது கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அதுக்கு கீழே பிங்க் கலர் கொடுத்துடலாம். அந்த க்ரீமுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கலர் தந்துக்கலாம். கீழே ப்ரௌன் கலர் தந்துடலாம். அந்த கீழே இருக்க கோனுக்கு ப்ரௌன் கலர் தந்துட்டு மேலே ப்ளூ கலர் தந்துக்கலாம். ஏன்னா பிங்க்குக்கு கொஞ்சம் அதான் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால் அதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். க்ரீம் ப்ளூ கலரில் இருக்கான்னு தெரில, பட் ஆனால் அது தந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கோனுக்கு அந்த கீழே ப்ரௌன் கலர் தந்துடலாம். அதுதான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை கலர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால என்னால் இதில் கலரே பண்ண முடியல. இதுக்கு இப்படி தான் அவுட்லைன் தரப்போகிறேனோ. நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணிட்டேன். நானே ஏதாச்சும் ஈஸியாகவே சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இதனால இதை பண்ணிடுவோம். சூப்பராக வரப்போகுது. எப்படியும் ஐஸ்கிரீம் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீமுக்கு ப்ளூ கலர் தரலாம். ஆனால் அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளூ கலர். ஸோ அதுவே இதுக்கு ஓகே, இப்போ இதுக்கு ப்ளூ கலரும் தந்துக்கலாம். வெளியே படாமல் தரணும், உள்ளேயும் பற்றக்கூடாது. அப்போ தான் க்யூட்டாக இருக்கும். வெளியே பட்டுருச்சுன்னா வேறு நம்ம வின் பண்ண முடியாதுன்னு ஆலியாக்கா சொன்னாங்க. பசங்களா, நீங்கள் 2 பேருமே சூப்பராக பெயிண்டிங் பண்ணுறீங்க. ஓகே, அவ்வளோதான், முடிக்க போகிறோம் உள்ளேயும். நெக்ஸ்ட்டு மேலே மட்டும் ரெட்டு தந்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவுட்லைன் தந்துட்டு
நம்மளோட பெயிண்டிங்கை வந்து முடிச்சிடலாம். இப்போ மேலே மட்டும் ரெட்டு தந்துட்டா முடிஞ்சுது. இருக்கலே ரெட்டு தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா மேலே அது தன்னந்தனியாக இருக்கனால ஈஸியாக அடிச்சிடலாம். கீழெலாம் எங்கேயாச்சும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. அவ்வளோதான், நம்ம ரெட்டும் அடித்து முடிச்சாச்சு. இப்போ அவுட்லைன் மட்டும் தந்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய ஐஸ்கிரீமும் சூப்பராகவே முடிஞ்சிடுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஐஸ்கிரீமே. ஓகே, இதுவும் காயிட்டும். ஓகே பசங்களா, உங்களுக்கு சூப்பராகவே வரைஞ்சி தந்திருந்தேன். நீங்களும் சூப்பராகவே கலர் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கலர் பண்ண மாதிரியே இல்லை, சூப்பராக கலர் பண்ணியிருக்கீங்க 2 பேருமே. ஆனால் பிந்து இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. ஏன்னா பிந்து சூஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமானது. அது இல்லாமல் பிந்து அதையும் சூப்பராக பண்ணிட்டா. 2 பேருமே சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் பிந்து தான் இந்த டைம் வந்து வின்னு. ஏன்னா பிந்து வந்து கொஞ்சம் கஷ்டமானது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.